மறைந்த புதன் பகவானால நிறைஞ்ச தனலாபம்னு சொல்லுவாங்க. அப்படி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் பகவான் அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால ஏராளமான நல்ல மாற்றங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முதல் 2 வாரங்கள் மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலையில ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை அடைய போறீங்கன்னு சொல்லலாம். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் இது வரைக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்க ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று இருக்கிறதால எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நீங்க திட்டமிட்டு செஞ்சிருக்க முடியாது. திடீர்னு நிறைய மாற்றங்கள் நீங்க சந்திக்க வேண்டியதா இருந்திருக்கும். மனசுல கூட எதிர்முறை சிந்தனை தான் அதிகரிச்சிருக்குமே தவிர நம்பிக்கையா எந்த ஒரு விஷயமே நடந்திருக்காதுன்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உடல்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனையா இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை, குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்க கூடிய நேரம்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனம் எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே, சில வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தாவே இந்த புரட்டாசி மாத காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களால் சிறப்பாக மாற்றிக்க முடியும். தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் அடங்கியிருக்குது. மகர ராசி கால புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி. பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல வாக்கு சாதனை படித்தவங்க. 4 வார்த்தை பேசினாலுமே மற்றவங்களை கவர மாதிரி ஒரு நறுக்குன்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் பேச்சாற்றல்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். சாமர்த்தியத்தை பேச்சு மூலமாகவே இவங்க வெளிப்படுத்துவாங்க. மனசை பொறுத்த வரைக்குமே வெகுளித்தனமான மனசுன்னு சொல்லலாம். வெள்ளை மனசுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களை நடுத்தரமான உயரம் கொண்டவங்களா இருப்பாங்க. புருவம் அடர்ந்து இருக்கும். காது நீண்டு, தோள்களை பொறுத்த வரைக்குமே விரிஞ்ச அமைப்பு. எப்போதும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். கள்ளங்கவடம் இல்லாமல் உள்ளங்கொண்ட இவங்க பேசுகிறப்ப ஒரு கருத்து சொல்கிறப்ப சரி ஒரு அழுத்தம் திருத்தமாக தான் பேசுவாங்க. பேச்சில் பொறுத்த வரைக்குமே முன்கோபங்கிறது அதிகமாக தான் இருக்கும். உறுதிங்கிறது அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். தன்னை நம்பி வந்தவங்க நண்பனாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, ஆறுதல் சொல்லக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க. அதே மாதிரி புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். இவங்க மனசுலையும் சரி, இவங்களுடைய செயல்பாடுகளும் சரி, ஒரு புது எண்ணங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோதான் சோதனை இவங்க கடந்தாலுமே சோர்வுங்கிறது அடைய மாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் பாதாளத்துக்கே போனாலுமே மறுபடியுமே வீறு கொண்டு எழுந்து வரக்கூடியவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு மத்தியம வயசுக்கு மேலெல்லாம் இவங்களே இவங்களுக்கு கேடயமே செயல்படுவாங்க. அதாவது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்குமே தற்புகழ்ச்சிங்கிறது அடைய மாட்டாங்க. நடக்கக்கூடிய இங்கே விஷயங்கள் எல்லாமே நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய குணங்கிறது இருக்கும். ஒரு கேடை மாதிரி செயல்படக்கூடிய குணம் அமைஞ்சிருந்தாலேயே மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பொறாமை பார்வை, மற்றவங்களுடைய பொறாமை பார்வை இவங்க மேலே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படி தான் சமாளித்து வராங்கன்னு தெரியல, எந்த வேலையும் எப்படி சரியாக செய்கிறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பொறாமை பார்வைங்கிறது உங்கள் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பெரும்பாலும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்குன்னு நீங்கள் நிறைய உதவிகள் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதுவும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அதை தனக்கே வந்த மாதிரி எல்லாமே நீங்களே இழுத்து போட்டு செய்யக்கூடிய வேலைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய குணம் கொண்டவங்க. ஒரு புகழ் வெளிச்சங்கிறது உங்களுக்கு இருக்காது. புகழ் பற்றியெல்லாம் நீங்கள் அதிகம் ஆசைப்பட மாட்டீங்க. பெரும்பாலும் நீங்கள் பல வாய்ப்புகளில் பெறறதுக்கு ஒரு பொறுமைசாலிக்கு மாதிரி செயல்படுவீங்கன்னு சொல்லலாம். பல வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு சாதகமாக கிடைச்சிட்டா ஒரு முதலப்படி போட்டாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். சகிப்புத்தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொருந்தி போகக்கூடிய குணங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஈகை குணம், எதுலையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை, இறக்க சுபாவங்கிறது அதிகமாக இருக்கும். எதுலையுமே மனிதநேயத்தோட செயல்பட நினைப்பீங்க. சிரித்து பேசக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்கள் உங்களால் உங்களுடைய வாழ்வை சிறப்படைன்னு சொல்லலாம். ஒரு மத்தியம வயசுக்கு வரைக்குமே நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிரமங்கள் பட வேண்டியதாக இருக்கும். மனசு புண்படக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மத்தியம வயசுக்கு மேலே உங்களுடைய உழைப்பால் உங்கள் வாழ்வு முன்னேற்றடையும். நீங்கள் எப்போதுமே உங்களுக்குன்னு ஒரு தனி அஸ்திவாரத்தை ஏற்படுத்தணும். சேமிக்கக்கூடிய பழக்கங்கிறது கடைசி வரைக்குமே நீங்கள் வச்சுருக்க பாருங்கள். உங்களுக்கான சேமிப்பு மட்டும்தான் உங்களுக்கு உதவும். கடைசி வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு தன் கையே தனக்கு உதவி தான். இதை நீங்கள் உணர்ந்துட்டு வர பாருங்கள். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்து மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க. பிள்ளைகள் மேலேயும் அதிகப்படியான அன்பு இருக்கும். தான் கஷ்டப்பட்டாலும் சரி, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்க மனசு கோணாத அளவுக்கு நடந்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். கடுமையான உழைப்பாளிகள். சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, குடும்பத்தை எப்போது ஒரு நடுநிலைத்தன்மையோடு செயல்படக்கூடியவங்க. அதிக பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நல்ல வாழ்க்கை துணையை அமைன்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. எத்தனை கஷ்டம் துன்பம் துயரம் ஏற்பட்டாலும்
தன்னோட வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். சனியோட பூர்ண ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறால திருமால் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. சிவாம்சத்தின் சாரமாகவும் சனி இருக்கிறதால நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்யலாம். மகர ராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாடை செஞ்சுட்டு வர பாருங்க. தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்புகள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு உறவினர் வகையாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வகையாக இருந்தாலும் சரி, எந்தவித பிரோஜனமும் இருந்திருக்காது. உங்ககிட்ட பல உதவிகள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கடைசியில் நீ என்ன செஞ்ச, உன்னால் என்ன பயனடைஞ்சங்கன்னு கேட்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டாச்சு, இனி படுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியுங்கிற அளவுக்கு உங்கள் மனநிலைமைங்கிறது வந்துருச்சு. நீங்கள் எது ஆசைப்பட்டாலுமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்காது. வீடு, சொத்து, நிலம் இது எல்லாமே இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருப்பீங்க. இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து எதிர்மறை சிந்தனை மட்டும் தவிர்க்க பாருங்கள். சமீப காலமாக உங்கள் மனசில் எதிர்மறை சிந்தனை தான் அதிகமாக இருக்குது, அது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்தும் போது உங்கள் வாழ்வு தன்னால் உயர்னு சொல்லலாம். தொடர்ந்து பல வகையில் ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மறைந்த புதன் பகவான் நிறைந்த லாபத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு. பொருளாதார நிலைங்கிறது திருப்திகரமாக அமையும். செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில நேரம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியாது, பல தாமதம் தடங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் வக்கரம் பெற்று இருக்கிறது நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்பட முடியாத நிலையை தான் ஏற்படுத்துவார். திடீர்னு ஒரு மாற்றம் உங்கள் குணத்திலையும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை சிந்தனை தவிர்க்க பாருங்கள். குணத்தில் நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க பாருங்கள். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நீதிமான்கள்னு சொல்லலாம். இந்த காலத்தில் உங்கள் குணத்தை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே கொஞ்சம் மாற்றங்கிறது வேண்டாம். தொடர்ந்து கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தாகணும். உடலில் இருந்துட்டு வந்த பாதிப்பு இல்லாமல் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருங்க. பணத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுங்கிறது கொஞ்சம் ஏற்பட தான் செய்யும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். மன நிம்மதியை தொடர்ந்து ஏற்படுத்த பாருங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது நல்லதுன்னே சொல்லலாம். புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் உங்களுக்கு மறைஞ்சிருக்கிறது அற்புத பலனை ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம். பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பாக பிரிவின மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய வேலையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே சீராகும். ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சூடு பிடிக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கொஞ்சம் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். வாக்குவாதங்கிறது வேண்டாம். பழைய விஷயங்களை பேசுகிறதையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலம் சிறப்பான பலன் கிடைக்கும். புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் 2 வாரத்தை கடந்து புத சுக்கிர யோகம் உங்களுக்கு உருவாகும். ஒரு இனிமையான காலம்னு சொல்லலாம். உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. தொடர்ந்து இது வரைக்குமே கைகூடாத விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா, பேசுனீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும் உடையவங்களுக்கு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு வர உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதம் முதல் 2 வாரம் நன்மையான வாரம். உங்கள் நட்சத்திரநாதன் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே பல சூழ்நிலைங்க இயல்பாகவே நீங்கள் புரிஞ்சு நடக்கக்கூடியவங்க. இந்த காலத்தில் உங்கள் துணையும் உங்களை புரிஞ்சு நடக்க போகிறாங்க. அரசு வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். வழக்கு விஷயம் சாதகமாகும். ராகு பகவானால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கூடவே அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பலவீனம், பயம் எல்லாமே நீங்க போகுது. உங்கள் செல்வாக்கு, அந்தஸ்துங்கிறது உயரப்போகுது. தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு கிளம்புறங்க, எல்லாமே சிறப்பாக அமையும். புதிய சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட நல்ல தகவல் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ அருள் உங்களுக்கு கூடவே இருந்துட்டா எல்லாமே நல்லபடியாக முடியும். அதே மாதிரி குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் தொடர்ந்து நீங்கள் செய்ய பாருங்கள். சூரிய பகவானை இந்த நட்சத்திரக்காரங்க வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகும்.
திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதங்களில் முதல் 2 வாரங்கள் உங்களுக்கு யோகம்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனை ஒவ்வொன்றா நீங்கள் போகுது. ராகு குரு செவ்வாயை பொறுத்த வரைக்குமே இப்போ உச்சத்தை தொட போகிறாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. பல எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கடந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சாதகமாக மாற்றிக்க கொள்ள போகிறீங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் சொத்து சேர்க்கையை அமைஞ்சிருக்குது. புதுசாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, புது வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தெய்வ அருள் பெரியவங்களுடைய ஆசை கிடைக்கிறதால உறவு வகையில உங்களுக்கு ஒரு நன்மை தேடி வரக்கூடிய நேரம். மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இந்த காலத்தில் வழிபட்டு வாங்க, வாழ்வில் வளம் கூடும். அவிட்டம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாரமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே நிறைவேறாமல் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். இப்போ ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும், உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உறவினர் வகையால் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் அதிகமாக இருந்திருக்கும். இனி மற்றவங்களால் மதிக்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது. குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கூடவே அமைஞ்சிருக்கிறதால செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வாருள் பெரியவங்களுடைய துணை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. தொடர்ந்து புதன் பகவானோட சஞ்சாரங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதன் பகவானோட சஞ்சாரங்கிறது கல்வியில் ஏற்பட்டிருந்த தடையை விளக்க வைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. குடும்பத்தில் மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு வளமாறும். மேலுமே மகர ராசி அன்பர்கள் வீட்டில் 2 நேரமுமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்வில் சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். தீபஜோதி வழிபாடுங்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான ராசி பலனை நாம் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.